வருக வருக என அன்புடன் வரவேற்று வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்று. These standards today, they are basically guiding the economy forward. போகும்போது பாத்தீங்க, இதுல முக்கியமா ஒரு விஷயம் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய திட்டங்கள் மத்திய அரசின் சார்பிலும் மாநில அரசின் சார்பிலும் இங்க நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இந்த 5 நாட்கள் பஞ்சாயத்து திட்டத்தினுடைய அனைவருக்கும் இந்த மாணவர் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, உண்மையிலே இந்த விழிப்புணர்வு நீங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு சாதிப்பார்கள். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் கல்லூரி மாணவர் மாணவிகள் நினைத்தால் ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றால் அது மாணவ செல்வம் நீங்களாம். அப்போ உங்களுடைய கொள்கையில் நீங்க இங்கே கத்துக்கிட்ட அந்த கருத்துக்களை நீங்கள் மக்களிடம் சொன்னால் நம்புவார். எங்களை கூட சில நேரம் அரசியல்வாதி அவர் அந்த கட்சிக்கு சாதகமா பேசி போயிடுவார். ஆனா உங்களிடம் அது இல்லை, அரசியல் அல்ல. ஒரு எனக்கே புதுவிதமான ஒரு அழைப்பு இருந்தாலும் இதில் போய் கலந்துக்கணும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த விழிப்புணர்வுனாலதான் இது வெளியுது. இது நீங்க கிராமத்து மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க நம்பிக்கிறாங்க. சரி, நம்ம பிள்ளையோட படிச்ச பொண்ணு, நம்ம தம்பியோட படிச்ச தம்பி, இவங்கெல்லாம் சொன்ன உண்மையா. அதனால நான் வந்தோம் போகணும் என்று இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு எதற்காக வந்தோம்? ஏனென்றால் இங்கிருக்க அதிகாரிகள் அழகாக உங்களை பயன்படுத்தினால்தான் மக்களிடம் இந்த விழிப்புணர்வு செல்லும் என்பதை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவ கல்லூரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வாழ்த்துறை வழங்கிய திரு கோபிநாத்